லைப்ரரிலாம் படிக்கிறீங்க, அதில் இருக்கிற கதை ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருக்கணும். 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப சோம்பேறியானவன், ஒருத்தன் நல்லா உழைக்கக்கூடியவன். அப்போ அவன் என்ன செய்வான்னா, ஒருத்தன் எதுவுமே செய்யாமல் எனக்கு நல்ல நல்ல ஒரு விளைச்சல் வேணும், எனக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இன்னொருத்தனுக்கு வேணும்னா ரொம்ப உழைச்சி தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான். இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலே இருந்துட்டு பைசா வேணும்னு நினச்சிட்டு அவனுக்கு கிடைக்காது. அப்போ அவன் திருட்டு செஞ்சு நல்லா ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான். ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறனால அவனுக்கு கையில் நிற்கும். ஆனால் அவன் திருட்டுத்தனமாக செய்யறனால அவன் இந்த ஜெயிலில் ஏறியது நல்ல தப்பு செஞ்சதுனால அவன் கடைசி வரை அவன் ஒரு திருடனாட்டே இருக்கும். முயற்சி செஞ்சவன் நல்ல நிலைமையில் இருக்கும்.